ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஸ்பைசி பொட்டேட்டோ கிரேவி வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருங்க. அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அதில் வந்து ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 3 லவங்கம், 2 ஏலக்காய் இவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டு வெடிக்க விட்டுக்கலாம். அடுத்து வந்து ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் வதங்கும் போதே வந்து ஒரு 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2ஆக கீறி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 4-5 கருவேப்பிலையும் போட்டு இதோடு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து வதங்கும் போதே ஒரு 5-6 பல் பூண்டை இது மாதிரி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி இதில் வதக்கிக்குவாங்க. நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால பூண்டு சேர்த்தோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளி பழத்தை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தக்காளி பழத்தை கட் பண்ணி குட்டி குட்டியாகவும் ஆட் பண்ணி அதை வதக்கிக்கலாம். மத்திய வேக வைக்கணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேகிறதுக்கு. இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்ட தக்காளி வந்து நல்லா வதங்கி நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த நேரத்தில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு காரத்துக்கு ஏற்ப மிளகாய் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகாய் வேறு நம்ம சேர்த்துருக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பொடியை வந்து நல்லா இந்த ஆயில்லையே வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணும். ஏன்னா பொடி சேர்த்ததுனால நம்மளுக்கு அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து குழம்பு கொதித்து அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு பொடியோட பச்சை வாசனை எல்லாமே மாறிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம அவிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு அவிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து அதில் ஆட் பண்ணிடலாம் அந்த குழம்போட. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மசாலா வந்து நல்லா கொதித்து அதோட பச்சை வாசனை எல்லாமே வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கோட அதை மிக்ஸ் பண்ணி அந்த உருளைக்கிழங்குல நம்ம அந்த சாரெல்லாம் இறங்குற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு இறக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டோன்னா நம்மளுக்கு இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வந்து உருளைக்கிழங்கு எடுத்துரும். அதனால் நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நம்மளுக்கு எப்படி வேணுமோ கிரேவியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. இல்லை திக்காக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கிட வேண்டியது. இப்போ ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸியாக செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சிட்டோன்னா காலையில் டைமில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்தோடையுமே தொட்டுக்க வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் தண்ணியெல்லாம் விட்டாச்சு. இப்போ உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்தாச்சு, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம இதை நல்லா மூடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. லைட்டாக வந்து கொத்தமல்லி இலையை மேலே தூவிடலாம். இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டு வந்து நம்ம தாளித்து கொட்டணும். இதான் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ அந்த தாளித்து கொட்டும் போது தான் வந்து உங்களுக்கு வாசனை வந்து செமையாக தூக்கி கொடுக்கும். அதுக்கு ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து தாளித்தாதான் வந்து உங்களுக்கு சூப்பராக வாசனையாக இருக்கும். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து உருக்கிக்கிறேன். இப்போ நம்ம போட்ட பட்டர் வந்து நல்லா உருகிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகம் பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதையே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வர்ற அளவுக்கு நல்லா இந்த பட்டர்லேயே வந்து ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். இப்போ
இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை அந்த மசாலாலாம் சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக வந்து நம்மளுக்கு உருளைக்கிழங்கு கிரேவி வந்து நல்லா ஸ்பைஸியாக ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே வந்து சைடிஷாக சூப்பராக இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம புலாவ் அதுக்கும் கூட நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதை மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.